செக் போஸ்ட் கிட்ட வந்தோன்னா இந்த த்ரில்லுக்காக தான் வருது. லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம். ஆனால் பட்ஜெட் ப்ராப்ளம்ஸ்னால நான் ஹைபிங் போட்டோன்னே நீங்கள் வீடியோ பார்த்து தந்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே சேஃபாக விசிட் பண்ணணும். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணுமாடா பிடிச்ச நேற்று. இன்றைக்கி கடை இருக்குதான்னு தெரியல. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோ முன்னாடி போகிற அந்த காரில் போகிற நம்ம அண்ணனுங்களை தான் ஃபாலோ பண்ணுறோம். அவங்க யார் என்ன எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது. ஏன்னா நம்ம ஊர் வண்டி தான். செம்ம வைப்பை மேட்ச் பண்ணாங்க. ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணியே இப்போ வந்து நம்ம கீழே போகிறோம், கீழே இறங்க போகிறோம். அப்படியே கீழே இறங்கிக்கலாம். நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த R15 அப்புறம் பல்சர் N160 நம்ம பசங்க எல்லோரும் வருவாங்க. நம்ம வண்டியோட ஹெட்லைட் அப்படியே பூ மாதிரி அடிக்கிறது நல்லா அழகாக தெரியுது பாருங்க. இந்த பாருங்க அழகாக தெரியுதுங்க. 4th கியரில் வண்டியை விட்டுட்டேன். அழகாக வண்டி வந்து இன்ஜினோட கண்ட்ரோல்லையே அப்படியே இறங்கும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு. ஆனால் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் சொன்னது அப்படியே ஒன்றுங்க. இது பாருங்க, அவங்க திரும்புகிறாங்க. சீரியஸாக இல்லை ரைட்டு திரும்புதுன்னே சுத்தமாக தெரியலைங்க. சாரி, செம்ம லிட்ரலி மஸ்ட் விசிட் தலைநார்லாம். ஆனால் ரொம்பவே சேஃபாக விசிட் பண்ணணும். அது ஒன்று தான், ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். நல்ல டிரைவிங் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதே மாதிரி ஓட்டவும் செய்யணும். வால்பாறை போகிறீங்களோ இல்லையோங்க, ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த தலைநாரை கண்டிப்பாக விசிட் பண்ணிடுங்க. பின்னாடி வர நம்ம பசங்க தெரியவே மாட்டேறாங்க. நீங்கள் வேறு இப்போ அந்த காரு கீழே இறங்குது. நம்மளுக்கு முன்னாடி எப்பயோ போச்சுங்க அங்கே போகிற அந்த காரு. இப்போ இதெல்லாம் ஓப்பன் எண்டாக இருக்குது. அது மாதிரி கண்டிப்பாக சளி பிடிக்கும், உடம்பு சரியில்லாமல் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். முன்னாடி போகிற வெஹிக்கிள்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் நம்மளும் போகணும் கண்டிப்பாக. நான் அப்படியே மேக்ஸிமம் இன்ஜினோட கண்ட்ரோல்லையே தான் வண்டியை ஓட்டுறேன். தேவைப்படும் போது மட்டும்தான் ஆக்சிலரேட்டரே கொடுக்குறேன். நான் த்ராட்டில் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப 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 ரிஸ்க்கு. ஆனால் நாங்கள் வந்த இவ்வளோ நேரமும் மழைலாம் பெய்யவே இல்லைங்க, சுத்தம். ஆனால் பாருங்களேன், பனி எப்படி பெய்யுது பாருங்க. நான் ஹைபிங் போட்டோன்னே உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்க. கேமரா ஆனில் தான் இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம வண்டியில் ஹசார்ட் அதே மாதிரி இருக்கிறது ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம். பின்னாடி வர யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்க முடியும் நம்மளை. அதுமாதிரி நம்மளோட ஹெட்லைட் விசிபிலிட்டியுமே டீசெண்ட்டுங்க, ரொம்ப டீசெண்ட்டுங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னாங்க, மணி 7 ஆகுது, கரெக்டாக 7 மணி ஆகுது. ஆனால் பாருங்களேன், இருட்டலை இன்னும் தெரியுது. நம்மளுக்கெல்லாம் இருட்டிடும்ல, லைக் டார்க்காக ஆகிடும்ல, டார்க் ஆகலை. ஏன்னா அந்த பனி வந்து அந்த பனியோட ஒயிட் கலர் வந்து அந்த டார்க்னஸ்ஸே அப்படியே மொத்தமாக சாப்பிடுது. நல்லன்னா இருந்தாங்க வந்ததுலேயே தீபஸ்ட்டு பாருங்க எப்படி பனி காத்தடிக்குது. வைசர் போட்டுட்டுலாம் ஓட்டவே முடியாது வண்டி. எதுவும் வைசர் போட்டுட்டு ஓட்டவே முடியல. வைசர் போட்டுட்டு சுத்தம் சான்ஸே இல்லை. அப்படியே பாருங்க, இன்ஜினோட பிரேக்கிங்லேயே தான் வண்டியை நான் விட்றேன். நம்ம வந்து வீலை ஃப்ரீயாக ஸ்பின் பண்ணவும் விடக்கூடாது. நம்ம வண்டி ஸ்லிப்பர் கிளச் அசிஸ்ட் கிடையாது. அதனால் ரொம்ப சேஃபாக தான் ஓட்டணும். நல்ல வண்டியாக இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, வெல் கண்டிஷனில் இருக்கிற வண்டி. டவுன் ஸ்லோப் வேகமாக இறங்குது. ஆனால் நான் அதை பாருங்கள், வண்டி த்ராட்லே கொடுக்கல, பிரேக்கோட மூமெண்ட்லேயே அப்படியே
பிரேக்கோட மூமெண்ட்லேயே தான். பிரேக்கு மட்டும்தான் என் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன், வண்டியை தேர்ட் கியரில் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். நிஜமாலே அப்பா அப்புறம் ஒன்றுமே தெரில. ஒரு டேர்னிங் இங்கே இருக்குது என்று சீரியஸாக எங்களுக்கு தெரியவே இல்லைங்க. அவ்வளோதாங்க. சைடெல்லாம் பாருங்கள், ஒன்றுமே தெரில. அந்த ஸ்னோ வியூ பாயிண்ட்லலாம் இருந்து பார்த்தா ஒன்றுமே தெரில. பிரேக் மட்டும்தான், ஃப்ரண்ட் பிரேக் மட்டும், ஃப்ரண்ட் பிரேக் ரியர் பிரேக், பிரேக்ஸ் மட்டும்தான் என் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன். அவர் வண்டியை தாட்டி கொடுத்துட்டு அப்படியே விட்டுருது, அவ்வளோதான். பார்த்தீங்களா, நான் இன்ஜின் பிரேக்கிங்லேயுமே வண்டி ஆட்டோமேட்டிக்காக போகுது வேகமாகவே. ஏன்னா தேர்ட் கியரில் வண்டி நல்லா ஸ்பீட் எடுக்கும். செகண்ட் கியர் தேர்ட் கியர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் 5 கியர் வெஹிக்கிள் கொண்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 5 கியரோ 6 கியராக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் நான் ஓட்டி இது வரைக்கும் ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணதெல்லாம் வச்சு சொல்கிறேன், செகண்ட் கியர் தேர்ட் கியர் அது கொடுக்குற ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணணும். நீங்கள் இன்னும் உங்களால் ஓட்ட முடியும், இன்னும் ஸ்பீட் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக 4th கியர் போட்டு ஸ்பீட் எடுக்காதீங்க. ஹில்ஸ்லாம் இந்த மாதிரி ஹில்ஸ்ன்னு இல்லை, லைக் அங்கே பாருங்களேன், அங்கே வர ஹெட்லைட் மட்டும்தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம கீழே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் கியர் தேர்ட் கியர் மட்டுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். அந்த கியர்ஸில் இருக்கிற ஸ்பீடிங்லேயே வண்டியை ட்ரைவ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்பவே சேஃபான ஒரு ஸ்பீடு, சேஃபான டிஸ்டன்ஸ். கீழே வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்துட்டோம். செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம் நம்ம. ஸோ தலைனார் நான் இதை விட்டையும் இன்னும் ரொம்ப நிறைய இருக்கலாம். நம்ம ஃப்யூச்சரில் இன்னும் அது இல்லாமல் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கண்டிப்பாக. ஆனால் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு இது வந்தது இங்கே தானே. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த மெமரபிள் மொமெண்ட்ஸ், பிளேசஸ் இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஆனால் பாருங்கள், செக் போஸ்ட் கிட்ட வந்தோம்னா பெருசாக ஒன்றுமே தெரில. வெல்கம் பேக் டு த vlog ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சாயங்காலம் தலைனார் போயிட்டு ஒரு 7 மணிக்கெலாம் ரிட்டன் ஆகிட்டு இப்போ மாதிரி கரெக்டாக ஐயோ குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு, அந்த ஈரமாக இருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு இப்போ வந்து வால்பாறைக்கு சாப்பாடு வாங்க போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே நம்ம இருக்கிற ரூம்லேயே ஃபஸ்ட் கிளாஸாக ஃபுட்டு அவைலபிளாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் பட்ஜெட் ப்ராப்ளம்ஸ்னால இப்போ மறுபடியும் வால்பாறைக்கே போகிறோம். நம்ம 8:23 ஆகுது டைமு. வால்பாறை போகிறதுக்கே எப்படியும் 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடும். போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் சீரியஸாக குளிர் தாங்க முடியல. ஏன்னா நான் இப்போ க்ளவுஸும் போடல, ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், டிஷர்ட் போட்டிருக்கேன். மழை பெய்யல, ஆனால் செம்ம குளிர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ அடுத்து இதுதான் விலாகு. இல்லை அடுத்து இப்போ வால்பாறைக்கு போய் சாப்பிட்றது தான் விலாக். ஸோ நம்ம இப்போ இருக்கிற ரூமில் இருந்து வால்பாறை ஒரு 14-15 கிலோமீட்டர்ஸ் வருது. போகிற வழியில் எதனா த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நான். இங்கே பாருங்கள், ஐயோ ஒன்றுமே தெரியல ரூட்லாம். இதை விட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த தலைனார் போயிட்டு வந்தோம்ல, நீங்கள் வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல இப்போ வெஹிக்கிள்லாம் கீழே இறங்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரம். உங்களுக்கு நான் வால்பாறை நானாக நடுங்குறேன், நிஜமாலே நடுங்குறேன் நான்.
மேலே வால்பாறை போயிட்டு நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா கேமராவில் சார்ஜ் வேறு இல்லை. லைட்டிங்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் மேட்ரு என்னென்னா, நம்ம மட்டும்தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த டைமில். லைக் லிட்ரலி ஒரு 8 மணி டைமுக்குலாம் இங்கே வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டே இருக்க மாட்டேங்குது. நேற்று நைட்டும் அப்படி தான் இருந்தது, முந்தா நேற்று நைட்டும் அப்படி தான் இருந்தது. நாங்களாம் ஓன் ரிஸ்கில் இப்போ பின்னாடி 2 வண்டி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நான் போயிட்டு இருக்கேன் வால்பாறைக்கு. ஆனால் நடுவுலலாம் டென்ஸ் ஃபாரஸ்ட் தான், லைக் செம்ம டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. இந்த மாதிரி கடையெல்லாம் பாருங்க, நூடுல்ஸு அது இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் கடையெல்லாம் மூடிட்டாங்க. ஜீப்பு தான் வருது, எல்லாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் தான். மற்றபடி இப்போ எதுனா வைல்டு அனிமல்ஸை நம்ம என்கவுண்டர் பண்ணால் கூட, உடனே என்கவுண்டர்னோட தப்பாக நினச்சேன். அதாவது வைல்டு அனிமல்ஸை நம்ம இப்போ ஸ்பாட் பண்ணால் கூட பெரிய ரிஸ்க்கு, ஆபத்தில் தான் போய் முடியும். சேஃபாக அதை கிராஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். குளிர் நிஜமாக தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் vlog வந்து வால்பாறைக்கு போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். அந்தளவுக்கு குளிர்னா அந்தளவுக்கு குளிர். இப்போ 32வது ஹேர்பின் பெண்டில் தான் இருக்கும். இன்னும் 8 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. இந்த ஹேர்பின் பெண்ட்லேருந்து உள்ளே போக ஃபாரஸ்ட் ஜோன் தான் ஃபுல்லாகவே. நாங்கள் வரும்போதெல்லாம் ஐயோ மிஸ்ட்லாம் வேறு ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஆனால் இப்போ மிஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த டைமில். மிஸ்ட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் ஃபாரஸ்ட் ஜோனில் ரொம்ப சேஃபாக தான் போகணும். நீங்கள் உடனே கேட்கலாம், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணுமாடா, இந்த மாதிரிலாம் எதுக்கடா இப்படி எதுக்கடா சுற்றணும் அப்படின்னு கேட்குறேன். இது தாங்க த்ரில்லு. இந்த த்ரில்லுக்காக தான் வருது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களை லைஃப்பில் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்ணும், மென்டல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும், இன்னும் ரொம்ப உங்களை ஸ்ட்ராங்கான பர்சனாக மாற்றும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எங்கள் கூட ட்ரிப்பில் இருக்க ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி ஜோன்ஸு, இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் கதை கேட்குறதுக்கே அவ்வளோ பயப்படுறாங்க. ஸோ மூடுங்க நீங்கள். ஸோ அதனால தான் ஆம்புலன்ஸ் போகுது ஆப்போசிட்டில். பேக் டு த vlog ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வால்பாறைக்கு வந்து இப்போ சாப்பிட்டாச்சு. மணி வந்து 10 போகுது. கரெக்டாக 10 ஆகிடுச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு. பெஸ்ட்டு தலைனார். ஸோ இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் ரூமுக்கு போயிட்டுருக்கோம். அதனால தான் ரொம்ப டயர்டாக இருக்குது. போய் படுத்து தூங்க தான் போகிறோம். ஸோ சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு. அவ்வளோதான், இதுதான் பிளான். இப்போ மறுபடியும் ஆனால் ரூமுக்கு போகிறதுக்கே ஒரு 40 மினிட்ஸ் ஆகிடும். சார்ஜ் வேறு இல்லை கேமராவில். அதனால் ஆனால் அங்கே ஒரு இடத்துல டீ நின்று குடிப்போங்க கண்டிப்பாக. அது முடிஞ்ச சார்ஜ் இருந்துச்சுன்னா கேமராவில் கண்டிப்பாக நான் vlogல கவர் பண்ணுறேன். செம்ம டீ, அது லெமன் பிளாக் டீ. அது செம்மையாக இருந்துச்சு, பெஸ்ட்டு. குடித்தேன் நேற்று. இன்றைக்கி கடை இருக்குதான்னு தெரியல. நேற்று இதுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். மணி கரெக்டாக 10 ஆகிடுச்சுல. ஸோ அங்கே போய் கடை இருந்துச்சுன்னா குடிப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். கண்டிப்பாக அதையும் நான் vlogல கவர் பண்ணுறேன் இருந்துச்சுன்னா. ஸோ இதோட இந்த vlog எண்ட் பண்ணுறேன் நான். பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.